வீரமாமுனிவர் கான்ஸ்டன்டீன் ஜோசப் பெஸ்சி தமிழ் மொழிக்கும் தமிழர் கலாச்சாரத்திற்கும் முழுமையாக உழைத்த ஒரு அருமைமிக்க கத்தோலிக்க மடத்துவர். அவர் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு சிறந்த கலைஞராகவும் அறியப்படுகிறார். 1680 ஆம் ஆண்டு இத்தாலியில் பிறந்த அவர் சிறுவயது முதலே மொழிகளுக்கும் நூல்களுக்கும் அதிக ஆர்வம் கொண்டவர். இந்த ஆர்வம் அவரை 1710 ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அழைத்துச் சென்றது. தமிழகம் வந்தபின் அவர் தமிழ் மொழியை கற்றது மட்டுமல்ல, அதை தாய்மொழியைப் போல உணர்ந்து அதன் இலக்கணம், சொற்களின் அழகு, கலைநயம், பண்பாடு, வரலாறு என்று அனைத்தையும் ஆழமாக படித்தார். சில வருடங்களில் தமிழ் மொழியில் மிகுந்த அறிவும் அழகான எழுதுபாடும் பெற்றவர் என்று உலகமே அறிந்தது. இது அவரது உழைப்பையும் தமிழுக்கான உண்மையான அன்பையும் காட்டுகிறது. அவர் எழுதிய தெம்பாவணி என்ற மகாகாவியம் தமிழ் கிறிஸ்தவ இலக்கியத்தின் உச்சியில் நிற்கும் ஒரு பெருமைமிக்க படைப்பு. இயேசுவின் வாழ்க்கையை தமிழர் பாரம்பரிய கவிதை நடையுடன் கலந்து வைத்து தமிழில் ஒரு அழகான காவியமாக உருவாக்கியதற்காக இது சிறப்பாக கருதப்படுகிறது. இதில் பயன்படுத்திய நயமான மொழிச்சொற்கள் அவரது தமிழ் திறமையை உலகிற்கு வெளிப்படுத்தின. மேலும் அவர் இயற்றிய சதுர அகராதி தமிழ் ஆங்கில அகராதிகளில் மிக முதன்மையானதும் பரத்தையார் கதைகள் போன்ற படைப்புகள் தமிழ் கதை தொடரின் வளர்ச்சிக்கும் உதவின. இலக்கியம் மட்டுமல்ல, தமிழர்களின் வழக்கங்கள், சடங்குகள், சமூக வாழ்க்கை, மொழி அமைப்பு ஆகியவற்றை ஆய்ந்து பல துறைகளிலும் தமிழுக்கு பெருமை சேர்த்தார். தமிழ் மொழியின் இனிமையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய அவரது சேவைக்கும் தமிழரை நேசித்த அவரது மனதிற்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக மக்கள் அவரை வீரமாமுனிவர் என அன்புடன் அழைத்தனர். அவரது பணி தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் தமிழர் உள்ளங்களிலும் என்றும் அழியாமல் நிலைத்து, ஒரு அயல் நாட்டவர் ஒரு மொழியை எவ்வளவு பெரிதாக நேசித்து வளர்த்தார் என்பதை நினைவூட்டும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.